டாக்டர் 24th ஃப்ரைடே நம்ம ஹாஸ்பிடல்ல ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்ணப்ப 6 hours பவர் கட் ஆச்சுல்ல? அந்த சதி வேலைக்கு காரணமானவ யாருன்னு துப்பு கிடைச்சிருக்கு. ரியலி? யாரவன்? நீ எப்படி கண்டுபிடிச்ச? அன்னைக்கு நைட் நம்ம ஹாஸ்பிடலோட பவர் ரூம்ல MES ஓட மெயின் கேபிள கட் பண்ணி டேமேஜ் பண்ணவன் இவன்தான். இவனா? I think I know him. இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். லாஸ்ட் வீக் நம்ம ஹாஸ்பிடல்ல ஜெனரல் வார்டுல அட்மிட் ஆயிருந்த பேஷண்ட் இவன். பேரு ராஜு. ஆமா, you're right. இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. இப்போதைக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுக்கறோம். சரி டாக்டர். ஒரு 2 நாளைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா சரியாயிடும். 2 நாள் என்ன டாக்டர்? ஒரு வாரம் கூட அட்மிட் ஆகறேன் டாக்டர். வயித்து வலியை கியூர் பண்ணி அனுப்புங்க டாக்டர். நானே இவனை அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ தனக்கு பயங்கரமான வயிறு வலி இருக்கிறதா சொன்னான். செக் பண்ணி பார்த்தப்போ இவன் பொய் சொல்றானோன்னு எனக்கு அப்பவே டவுட் இருந்தது. ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆபரேஷன் நடக்கும்போது இந்த சதி வேலையை பண்ணணும்னு ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்து அட்மிட் ஆயிருக்கான் டாக்டர். அதெல்லாம் சரி, இவனை எப்படி உனக்கு தெரியும்? சொல்றேன் டாக்டர். இவன் ஆக்சுவலா எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயி. எங்க அப்பாக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். டியூட்டில இருக்கும்போது கேபிள திருடி வித்துட்டாங்கறத எங்க அப்பா கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணதுனால கவர்மெண்ட் அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. 2 நாள் முன்னாடி அவன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். பெரிய கார்ல வந்து எங்க அப்பா கிட்ட ரொம்ப தெனாவட்ட பேசிட்டு இருந்தான். அப்ப நான் சும்மா என் போனை வச்சு என் வீட்டை சுத்தி போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுல அவனோட முகமும் என் போன்ல கேப்சர் ஆயிடுச்சு. அது நம்மளோட அதிர்ஷ்டம், அவனோட துரதிர்ஷ்டம். இது அவன் தானே எப்படி கன்ஃபார்ம்டா சொல்ற? இப்ப நான் ஜெனரல் வார்டுக்கு போய் நர்சஸ் கிட்ட இவனை பத்தி கேட்டேன். யார் இவன்? அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவன் நிச்சயமா அந்த வேலையை தனியா பண்ணிருக்க மாட்டான். அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாரு என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். நீ உடனே ஆகாஷ்க்கு போன் பண்ணு. சாரி டாக்டர், ஆகாஷ் சார் திருப்பதி போயிருக்காரு. நம்ம வேணா இந்த விஷயத்தை நம்ம சேர்மன் கிட்ட எடுத்துட்டு போலாமா? அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கட்டும். வேண்டாம், பெரியப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. இத நாமளே தான் டீல் பண்ணணும். நீ ஒண்ணு பண்ணு, கீழே போய் டிரைவரை வண்டி எடுக்க சொல்லு. நான் பின்னாடியே வரேன். ஓகே டாக்டர். சத்யா, நான் ஒரு 1 hour வெளியே போயிட்டு வரேன். ஏதாவது போன் கால்ஸ் வந்தா நோட் பண்ணி வைங்க. ஓகே மேடம். அம்மா அம்மா கதவு தரமா? ஏன்டா அவசரப்படுற? கதவு தர. டேய், என்னடா அவசரம்? நான் வந்து கதவு திறக்கிறதுக்குள்ள உள்ள போ சொல்றேன். அவங்க துரத்திட்டு வராங்க. என்ன வீடு? டேய் டேய், என்னாச்சுடா உனக்கு? பணத்தை கொடுத்தவங்க திருப்பி கேக்குறாங்கம்மா. அதுக்காக பணத்தை கொடுக்கறேன்னா உயிரோட புதைச்சிருவாங்க. முதல்ல துணிமணி எல்லாம் எடுத்து வை. இந்த ஊரை விட்டு கிளம்பி ஆகணும். சீக்கிரம் கிளம்பு. இந்த வீடு தானே? ஆமா மேடம். யார் வேணும்? MESல வேலை பாக்குற ராஜுவோட வீடு இதுதானே? ஆமா. நீங்க ராஜுவோட அம்மாவா? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க டாக்டர் ரதி பாரதி, சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டலோட MD. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் உங்க பையன் ராஜுவ கொஞ்சம் பார்த்து பேசணும். இப்போ அவன் வீட்ல இல்லையே. பொய் சொல்லாதீங்க. இல்ல, இப்பதான் வெளியே எங்கேயோ போனா. அம்மா, நான் சொன்னது இவங்க கிடையாது. மேடம், உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாழ. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சாந்தி நிலையம் பக்கமே நான் வந்தது இல்லைன்னு சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்க MESல வேலை பண்ணீங்களே, உங்க SDE நட்ராஜ் அவரோட பொண்ணுனா. உங்களை பத்தின A to Z எனக்கு தெரியும். சாந்தி நிலையத்துக்கு வந்தது, வயிறு வலின்னு போய் சொல்லி அட்மிட் ஆனது, அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆபரேஷன் நடக்கும்போது பவர் ரூம்குள்ள போய் சதி பண்ணி எங்களோட மெயின் பேனல் போர்டை வெடிக்க வச்சது, இது எல்லாமே எங்க ஹாஸ்பிட்டலோட CCTVல ரெக்கார்ட் ஆயிருக்கு.
நீ இத பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பின்னாடி இருந்து உன்னை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. சொல்லு, யார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை பண்ண? அத மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுடுறோம். அன்னைக்கு ஆபரேஷன் நடந்தது யாருக்குன்னு தெரியும்ல? ஹெல்த் மினிஸ்டருக்கு. நீ அவர் உயிரோட விளையாடி இருக்க. டாக்டர் மட்டும் போலீஸ்க்கு ஒரு போன் போட்டா போதும், போலீஸ் வந்து உன்னை அள்ளிட்டு போகும். அந்த அளவுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உண்மையை சொல்லிடு, உன்னை விட்டுடுறோம். என்ன உண்மையை சொல்ல போறியா? உண்மையை சொன்னா உன்னையும் கொலை பண்ணுவோம். இந்த ஊரை விட்டு எங்க காலி பண்ணி போனாலும் சரி, உன்னை தேடி வந்து வெட்டுவேன். முதல்ல உங்களை போக சொல்லு. சொல்லுங்க, உங்களை தூண்டி விட்டு இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்க? டாக்டர், எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்ப வேண்டாமே, நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்புங்க. சாயங்காலம் 7 மணிக்கு நான் வீட்டுல வந்து நேரில் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க இப்ப கிளம்புங்க மேடம். அதெல்லாம் வேண்டாம். உன்னை எல்லாம் 7 மணிக்கு நீ ஷார்ப்பா அங்க இருக்கணும். வராம எங்களை ஏமாத்தலாம்னு நினைச்ச, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க டாக்டர். கண்டிப்பா வந்துருவேன், சத்தியமா வரேன். என்ன நம்புங்க டாக்டர். இப்ப நீங்க கிளம்புங்களே.